எயித் ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்ருக்கோம். 6th 7th ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரிவைஸ் பண்ணியாச்சு. எயித் ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் ஆயிடுச்சு. இது வந்து செகண்ட் ஆஃபு. ஸோ ஈர நில நாள் அப்படின்றது வந்து இது வந்து புக் பேக்கில் இருக்க கொஸ்டின், ஓகேவா? ஈர நில நாள் அப்படின்னா February 2. ஓசோன் டே வந்து செப்டம்பர் 16. இது ரெண்டும் தெரிஞ்சிடும், ஈஸியாக இருக்கும். இயற்கை நாள், ஓகேவா? இயற்கை நாள் October 3. ஸோ கொஞ்சம் காந்தி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இயற்கையை விரும்பியவர் இல்லையா? ஸோ October 3. அடுத்து வனவிலங்கு நாள். அக்டோபர் மந்த்து தான் இந்த தீபாவளிலாம் நடக்கும். ஓகே, பட்டாசுலாம் போட்டு அப்படி வனவிலங்குகள்லாம் தெரிச்சு ஓடும். ஸோ வனவிலங்கு நாள் October 6. விலங்குகள்லாம் எல்லாருக்கும் ஃபேவரேட். ஸோ 6, October 6. அடுத்து இயற்கை சீரழிவு தடுப்பு நாள். சீரழிவு தடுக்கணும்னா அக்டோபர் மந்த் வந்து என்ன பண்ணணும்? தீபாவளிக்கு கொஞ்சம் பட்டாசு கம்மியாக போடணும். ஸோ October 5. அதிகமாக போட்டால் பஞ்ச் வச்சுருவாங்க, 5. ஸோ October 5, ஓகேவா? அடுத்து தொடர்கள், 4 வகையான தொடர்கள். செய்தித்தொடர், ஒரு செய்தியை சொன்னால் செய்தித்தொடர். வினாவாக கேட்டால் வினாத்தொடர். விளைவு தொடர்னா ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல். விளைவு தொடர்னா ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல், இதெல்லாம் விளைவு தொடர். அடுத்து உணர்ச்சி தொடர், உவகை, அச்சம், அவலம், வியப்பு. இதனால் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அதனால் வர்ற தொடர்கள் வந்து உணர்ச்சி தொடர். அடுத்து பிளைன் அப்படின்னா சமவெளி, வேலினா பள்ளத்தாக்கு, திக்கெட்னா புதர், ரிட்ஜினா மலைமுகடு, லோக்கஸ்ட்னா வெட்டுக்கிளி, லியோபேட் அப்படின்னா சிறுத்தை, பட்டுனா மொட்டு, ஓகேவா? பிளைன் சமவெளி, வேலி பள்ளத்தாக்கு, திக்கட் புதர், ரிட்ஜ் மலைமுகடு, லோக்கஸ்ட் வெட்டுக்கிளி, லியோபேட் சிறுத்தை, பட்டுனா மொட்டு. அடுத்து திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், ஓகேவா? அறத்துப்பால் வந்து 4, 3, 2ன்னு இருக்கும். 4, 3, 2, 4 என்னென்ன? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பொருட்பால் பொருளோடு இருக்கணும்னா அந்த அரசியலுக்கு போயிடணும். ஸோ அரசுனா அமைச்சர்கள் இருப்பாங்க, ஒளிஞ்சு போயிடுவாங்க நிறையா பேர். ஸோ அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். இன்பத்துப்பால் களவியல், கர்ப்பியல். அவ்வளோதான். நோயும் மருந்தும் நீலகேசி பாடல்கள். நோயும் மருந்தும் நீலகேசி பாடல்கள். தீர்வனமும் தீரா திறத்தனமும் மெய் மருந்தின், மருந்து வந்துட்டாலே நோயும் மருந்தும் நீலகேசி பாடல்கள் அப்படின்னு வந்துடும். தீர்வனமும் தீரா திறத்தனமும் மெய் மருந்தின் பேருதற்கு அருமினி திரியோக மருந்து. நோயும் மருந்தும் நீலகேசி பாடல்கள். இது வந்து ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. சரியா? யார் ஆத்தறது தெரியலை. சமண சமய வாதத்தை பற்றினது நீலகேசி பாடல்கள். சமண சமய வாதம் அதுதான் வந்து இந்த பாடல்களாக வரும். சமண சமய வாதம், சமய தத்துவ விவாதிக்கும் தருக்க நூல் தான் வந்து நீலகேசி பாடல்கள். தருக்க நூல். நீலகேசி வந்து தருவுரை சருக்கம், ஓகேவா? பாடல்கள்லாம் இருக்கும். தர்மவுரை சருக்கம். ஸோ சமய தத்துவ விவாதிக்கிற தருக்க நூல் தான் நீலகேசி பாடல்கள். அடுத்து உபசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். சமமாக இருக்குன்னு சமம்லாம் இல்லை, அப்படியே அடக்கி வச்சுருவாங்க. சமம்னு சொல்லுவாங்க, அடங்கி இருத்தல், அடக்கி வச்சுருவாங்க. ஸோ உபசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். அடுத்து நிழல் இகழும். நிழல் இகழ்ந்துட்டோம்னா ஒளி வந்துடும். ஸோ ஒளி பொருந்திய. பேருதற்கு அப்படி பேத்தெடுக்கிறது, ஸோ அகற்றுவதற்கு. திரியோகம் வந்து 3 யோக மருந்துகள். தெளிவுனா நற்காட்சி, கண்ணை நல்லா தெளிவாக தெரியுது, நல்ல காட்சி. திறந்தன தன்மையில், ஓப்பன் மைண்டடாக இருக்கிறது, தன்மையாக இருக்கிறது. ஸோ திறந்தன தன்மையுடையன. கூட்டுறவா பிரிவுகளாக கூறுகுறாக வச்சுருப்பாங்க. பூனாய் அணிகலன் அணிந்தவரே. பிணினா துன்பம். ஓறுதல் அப்படின்னா அந்த அறிகிறது, ஸோ நல்லறிவு. ஓறுதல் நல்லறிவு. பிறவார் பிறக்க மாட்டார். பிறவார் பிறக்க மாட்டார். அடுத்து துன்பம்னா துன்பத்துக்கான மருந்து வந்து நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம், ஓகேவா? அடுத்து வருமுன் காப்போம். மலரும் மாலையும்ல வருமுன் காப்போம். தேசிக விநாயகனார் எழுதினது. ஓகே. குமரி தேரூர்லேருந்து 36 வருஷம் டீச்சராக இருந்திருக்கார். குமரியில் தேரூரில் 36 வருஷம் டீச்சர் இருந்து வருமுன் காப்போம். தேசிக விநாயகனார். வருமுன் காப்போம் அப்படின்னா இந்த இடத்துக்கு போகும்போதும் என்ன ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு விநாயகரை தான் கும்பிடுவோம். ஸோ வருமுன் காப்போம்னா தேசிக விநாயகனார் ஞாபகம் வந்துடும். உடலின் உறுதி இன்பம், சுத்தம். புளி குடித்தாலும் குளித்த பிறகு தான் சாப்பிடணும். 100 வயசு வரைக்கும் இருக்கணும். நான் வந்து என்னென்ன சுத்தமாக இருக்கும், தூய்மை, சுத்தம். இதுதான் வந்து நோய் வராமல் வருமுன் காக்கணும்னா தூய்மையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். கோயிலுக்கு போன முன்னாடி, விநாயகர் கும்பிட முன்னாடி சுத்தமாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே ரிலேட் ஆகுதா? ஓகே. இவர் எழுதினது நூல்கள். தேசிக விநாயகனார் எழுதின நூல்கள். தேசிக விநாயகனார் எழுதினது குமரி தேரில் வச்சு வந்து பிள்ளையாரை கூப்பிட்டு போவாங்க. சரியா? குமரி மாவட்டத்தில் தேரில் வச்சு பிள்ளையாரை கூப்பிடுவாங்க. இவர் வந்து 36 வருஷம் டீச்சராக இருந்திருக்காரு. இவர் வந்து எழுதின நூல்கள் ஆசிய ஜோதி, இது ஆல்ரெடி
7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ ஆசிய ஜோதி எழுதினது தேசிக விநாயகனார். ஜோதி ஞாபகம், ஜோதி தேசிக விநாயகனார். மருமக்கள் வழி மானியம். கதர் பிறந்த கதை. கதர் தானே அணிஞ்சிருப்பார் விநாயகர். கதர் பிறந்த கதை. அடுத்து உமர்கயாம் பாடல். உமர்கயாம் பக்கத்து அந்த கோயிலுக்கு பக்கத்தில் உமர்கயாம்னு ஒருத்தர் வந்து பாடிக்கிட்டே இருப்பார். மொழிபெயர்ப்பு நூல் அதுவும் வந்து இவர் தான். ஓகேவா. ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மானியம், கதர் பிறந்த கதை, உமர்கயாம் பாடல் என்ற மொழிபெயர்ப்பு நூல். ஓகேவா. அடுத்து தமிழர் மருத்துவம். இது வந்து பார்க்கலாம். மட்டுனா அளவு, இந்த மட்டத்துக்கு வைப்பா அப்படிம்பாங்க. மட்டுனா அளவு. சுண்டனா சுண்டை காய்ச்சிறது நன்கு. பேணுவியல்னா பாதுகாத்தல். திட்டுமுட்டுன்னா தடுமாற்றம், திட்டுமுட்டு ஆடுறது அப்படிம்பாங்க. அடுத்து தமிழர் மருத்துவம் என்னென்ன? தமிழ் தத்துவங்கள், சாங்கியம், ஆஸ்வேசம், ஐம்பூதங்களால் ஏற்படும் மாற்றம் தான் அது. தமிழ் தத்துவங்கள், சாங்கியம், ஆஸ்வேசம் இதெல்லாம் ஐம்பூதங்களால் ஏற்படும் மாற்றம் தான் சாங்கியம், ஆஸ்வேசம் எல்லாம். உலோகம், பாஷாணம் இதெல்லாம் வந்து சித்த மருந்துகள். தாது, உலோகம் எல்லாமே வந்து சித்த மருந்துகள். சித்தாவில் வந்து சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அலோபதி 4 இருக்குது. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அலோபதி. அடுத்து தலைக்குள் ஓர் உலகம். இதில் வந்து சுஜாதா. இது வந்து ரங்கநாதன் தான் இது இயற்பெயர். சுஜாதான்ற பேரில் எழுதுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். தலைக்குள் ஓர் உலகம். சுஜாதா ரங்கநாதன். ரங்கராஜன் தலைக்குள் ஒரு உலகம். சுஜாதா ரங்கராஜன். ஓகேவா. மூளை செல் மொத்தம் ட்ரில்லியன் கணக்கில் இருக்கான். 100 பில்லியன் அதாவது 10,000 கோடி நியூரான்கள் வந்து இருக்குது அப்படின்றாங்க. முதுகுத்தண்டில் தான் மூளை முளைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. முன்மூளையில் தான் வந்து மூக்கு, கண் இதெல்லாம் இருக்குது. மூளை உயிர்வழி பசி நிறைஞ்சதான். 800 ml குருதி, அதாவது உடம்புல ஓடுறதுல 5ல் 1 பங்கு மூளைக்கு தான் போதான். தன்னிச்சையான செயல்கள் வந்து முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்பு திசு மூலமாக நடைபெறுது. இது எல்லாமே சுஜாதா வந்து சயின்டிஃபிக்காக எல்லாம் சொன்னது. ஓகேவா. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்க, லெஃப்ட் ஹேண்ட் இப்போ வந்து என்ன அதாவது லெஃப்ட் சைடு இருக்க பிரெயின் அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பேச, எழுத, கணக்கிட, மொழி அறிவு, சதுரங்கம் இதுக்கெலாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட். ரைட் சைடு அது வந்து வடிவம், கவிதை, படம், நடனம், அதாவது ஆக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து ரைட் சைடு. ஓகேவா. லெஃப்ட் சைடு இங்கிலீஷ், மேத்ஸு, டீச்சரு, ஐஏஎஸ் அந்த மாதிரி ஆவாங்க. ரைட் சைடு இருக்கவங்க ஆக்டர்ஸ் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ வந்து எந்த பிரெயின் அதிகமாக வேலை பார்க்குதோ அதை பொறுத்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் அப்படின்றாங்க. அடுத்து மறதி அப்படின்றது என்னென்னா புது புது விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம்ல, அது பழைய விஷயத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் காரணமாக. 2 மனம் இருக்கான். 2 மனம். இப்போ தூங்கி எந்திரிக்கும் போது வந்து நம்ம முழிச்சிருவோம், பட் வந்து உடம்பை அசைக்கவே முடியாது. ஏன்னா அது காரணம் 2 மனம் இருக்கும். ஒன்று அது வந்து தான் அமுக்குவான்னு சொல்லுவாங்க. ஒரு மனம் எழுந்து வந்துடும், இன்னொரு மனம் வந்து உடலை எழுப்ப விடாமல் வந்து அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இப்போ பஸ் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம வேறு எங்கேயோ திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். பிரேக் போடும்போது உடம்பு ஒரு பக்கம் போகும், பஸ் ஒரு பக்கம் போகும்ல. ஸோ இதெல்லாம் தான் காரணன்றாங்க. 90 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து மனநிலை மாறுமா. ஓகேவா. 1.5 மணி நேரம். ஸோ 1.5 மணி நேரம் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் கூட ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 1.5 hours மனநிலை மாறுமா. அதே மாதிரி 20 வருஷம் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து தூக்கத்திலே தான் போதான். 3 லட்சம் கனவுகள் காண்றோமா, 20 வருஷம் தூக்கத்திலே போயிடுதான். கஷ்டம்தான். அடுத்து கற்க நியூரான்கள் வந்து சிக்கல் அதிகமாக தான், வெயிட் அதிகமாக தான், ப்ரோட்டீன் அதிகமாக தான். அதுக்குன்னு கற்றுக்காமல் இருக்க முடியுமா? கற்றுட்டு தான் செய்யணும். அது வந்து மின்னணு வாக்கு இயந்திரம் இதான் ரொம்ப முக்கியம். மின்னணு வாக்கு இயந்திரம் அதில் வந்து இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சுஜாதா. இவர் எழுதின நூல்கள் என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், தலைமைச் செயலகம். மின்னணு வாக்கு இயந்திரத்தை வந்து கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருப்பார்? தலைமைச் செயலகத்துக்கு தான் கொண்டு போயிருப்பார். ஓகேவா. அடுத்து வந்து சுஜாதா வந்து நிறையா நமக்கு தெரியும், நிறைய புக் எழுதியிருக்காரு. அதுபோக சினிமா ரிலேட்டடாக சில விஷயங்கள் எழுதியிருக்காரு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். என் இனிய எந்திரன் படம் அதை ஞாபகம் வச்சுக்கணும். மீண்டும் ஜீனோ, அதில் ஜீனை மாற்றி தான் வந்து எந்திரனை உருவாக்குவாங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு சீரியலும் எடுத்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்ரீரங்கத்தில் வச்சு ஒரு சீரியல், ஸ்ரீரங்கத்தை தேவதைகள். அங்கே வந்து தேவதைகள்லாம் என்ன பண்ணுவாங்க? தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. வாக்கு இயந்திரத்தை தலைமைச் செயலகத்துக்கு கொண்டு போகிறாரு. ஸோ இதெல்லாம் சுஜாதா. ஓகேவா. அடுத்து எச்சம் 2 டைப்பு, பெயரெச்சம், வினையெச்சம். பெயரெச்சம் படித்த மாணவன், வினையெச்சம் பாடிய பாடல். இது நமக்கு தெரியும். இது வந்து செயல் காலம் வெளிப்படையாக தெரிநிலையாக தான் இருக்கும், பட் காலம் காட்டாது. இது வந்து தெரிநிலை குறிப்பு 2லேயுமே இருக்கும். ஸோ இது வந்து காலம் காட்டாதனால இது குறிப்பாக தான் இருக்கும். வினையெச்சம் வந்து தெரிநிலை குறிப்பு 2லேயுமே இருக்கும். அடுத்து முற்றெச்சம்னா என்ன? ஆல்ரெடி ஒரு முடிஞ்சு போச்சு, அதை வந்து எச்சமாக கன்சிடர் பண்ணி திரும்ப ஒரு வேர்டு சொல்லுது. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தனள், வள்ளி படித்தனள் மகிழ்ந்தனள், இதுதான் முற்றெச்சம்.
காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. காக்கை உட்கார பனம்பழம், இது வந்து புக் பேக்கு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்றது தற்செயலான சம்பவம். கிணறு வெட்ட பூதம் கிளம்புனது வந்து எதிர்பாராதது. பசுமரத்து ஆணி போல அப்படின்னா வந்து எளிதில் மனதில் பதியும். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. ஸோ காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது வந்து தற்செயலானது. கிணறு வெட்ட பூதம் உள்ளது எதிர்பாராதது. பசுமரத்து ஆணி போல வந்து எளிதில் மனதில் பதிவது. விரலுக்கு இழைத்த நீர் போல் வேஸ்ட்டாக போகிறது. நெல்லிக்காய் உடனே கொட்டினார் போல் அப்படின்றது வந்து பிரிஞ்சு போயிடுறது. ஒற்றுமையின்மை. ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர். ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி. அடுத்து நீதிநெறி விளக்கப்பாடல். நீதிநெறி விளக்கப்பாடல் பாடினது வந்து இது வந்து குமரகுருபரர். நீதிநெறி விளக்கப்பாடல் பாடினது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நீதிநெறி விளக்கம்னா குமரகுருபரர். கல்வியை பற்றி பண்ணியிருப்போம். கல்வி அழகே அழகு. கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்ற அணிகளை நல்ல. கற்றோருக்கு கல்வி தான் அழகு, மற்ற அணிகள் தேவையே இல்லை அப்படின்னு அடித்து சொல்லியிருப்பார். அதுதான் நீதி. இதாண்டா நான் சொல்கிறேன் நீதி அப்படின்னு சொல்கிறது வந்து குமரகுருபரர். ஏன்னா முற்றன்னா ஒளிர. முற்ற நல்லா முற்றிய முற்ற ஒளிர. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதின நூல்கள் கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். ஸோ வந்து குமரகுருபரர் ஃபுல்லாக வந்து பிள்ளைத்தமிழாக எழுதியிருப்பார். ஸோ மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். அடுத்து கந்தர். குமரன்னாலே கந்தர் தானே. ஸோ கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை. சகலகலா வள்ளி தான் வந்து முருகர். ஸோ குமரகுருபரர்னா கந்தர், சகலகலா வல்லவர் முருகர். ஸோ கைலையில் இருக்கார் முருகர். அடுத்து பிள்ளைத்தமிழ். அவர் பிள்ளையாக இருக்கும் போது எல்லா பிள்ளைத்தமிழும். கல்வி கரையில் கற்பவர் நாச்சில். இது வந்து நாலடியாரில் வர்ற பாட்டு. புத்தியை தீட்டு. ஆலங்குடி சோமு. சரியா. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. ஒருத்தர் ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து கத்தியை தீட்டிகிட்டு இருக்காரு. அவரை ஸ்டாப் பண்ணி புத்தியை தீட்டுப்பா, கத்தியெல்லாம் தீட்டாதப்பா, யாரையும் கொன்றாதப்பான்னு ஆலங்குடி சோமு. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. சரியா. இவர் எங்கே ஆலங்குடி சோமு. பேர் ஆலங்குடி சோமு. இதனால் சிவகங்கையில் இருக்க ஆலங்குடியில் வந்து ஒரு டைமில் வந்து சிவகங்கை ஊருக்கு போகிறப்போ வந்து ஆலமரம், பெரிய ஒரு ஆலமரம் இருக்கும். அங்கே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ சிவகங்கை ஆலங்குடி ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டின் கலைமாமணி விருது. ஓகேவா. ஆலங்குடி சோமு கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசு என்ன பண்ண அந்த ஆலமரத்துக்கு அடியிலே வந்து கொடுத்துருச்சு. ஆலமரத்துக்கு அடியிலே சிஎம் வந்து இந்தாங்க கலைமாமணி, நீங்கள் சூப்பராக பாடிட்டீங்க, புத்தியை திட்டாதே கத்தியை திட்டாதே புத்தியை திட்டு, ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டின் கலைமாமணி விருதை அந்த ஆலமரத்துக்கு அடியிலே வாங்கிக்கோங்க. கலைமாமணினாலே ஆலங்குடி நான் வச்சுக்கணும். தடம்னா அடையாளம். அடுத்து பல்துறை கல்வி. திருவி கல்யாண சுந்தரனார். பல்துறை கல்வி திருவி கல்யாண சுந்தரனார். பல துறைகளில் வின் பண்ணணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணியிருக்கணும். திருவி கல்யாண சுந்தரனார். கல்யாணம் பண்ணியிருந்தால் தான் பல துறைகளில் வின் பண்ண முடியும். கல்வி வருவாய் தேடும். கல்வி வந்து வருவாய் தேடுறதுக்காக கிடையாது, மெய்மையை தேட அறநெறியை பயில. கல்வி வந்து வருவாயை தேடுறதுக்காக இல்லை, மெய்மையை தேட அறநெறியில் வந்து பயிலறதுக்காக தான். இது சொன்னது யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட், ஐநா சபையின் முதல் பெண் தலைவர். பாக்ஸில் வரும் இந்த இது. ஸோ கல்வி வருவாய் தேட. அவர் வந்து இன்கம்காகவே வேலை பார்க்கலாம் ஐநா சபையில். இன்கம்காக இல்லை, வேலை தேட வருவாய்க்காக இல்லை, மெய்மையை தேட அறநெறியை பயில அப்படின்னு சொல்கிறது விஜயலட்சுமி பண்டிட், ஐநா சபையின் முதல் பெண் தலைவர். சரியா. இயற்கை ஓவியம். இது வந்து மேட்ச் மாதிரி வரும். இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு. இன்பக்களம், கலித்தொகை, வாழ்வில்லம், திருக்குறள். இன்ப வாழ்வு அப்படின்றது சிலப்பதிகாரம், மணிமேகலை. இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. தவம் அப்படின்னா சிவசிந்தாமணி. பரிணாமம்னா கம்பராமாயணம். அன்பு அப்படின்னா பெரிய புராணம். இறையுறையுள் அப்படின்னா தேவாரம், திருவாசக, திருவாய் மொழிகள். கஷ்டமாக இருக்குல்ல, திரும்ப ஒருக்க பார்த்துடலாமா. இயற்கை ஓவியம் டிராயிங். 10 டிராயிங் வரைஞ்சி வச்சுருக்கோங்க. வரிசையாக 10 டிராயிங் வச்சுருக்காங்க. இயற்கை ஓவியம்னா 10 பாட்டு. அடுத்து இயற்கை இன்பக்களம். இன்பம், இந்த களி வீட்டில் வச்சு கொடுத்தாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இன்பம் வரும். கலித்தொகை. வாழ்வு இல்லம். திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வாசியை பற்றி, அவங்க இல்லத்தில் நடந்ததை பற்றி நிறையா சொல்லுவாங்க. அவங்க வந்து கிணறுல வந்து அந்த இதை விட்டுட்டாங்க, அப்புறம் வந்து மரங்கள்லாம் பேசும் அப்படின்னு இல்லத்தை சுற்றி தான் பேசுவாங்க. ஸோ திருக்குறள். இன்ப வாழ்வு நிலையங்கள்னால் 2. ஸோ வந்து இரட்டை காப்பியம், இது சிலப்பதிகாரம், மணிமேகலை. அது தவம். சீவகன் வந்து நல்ல தவம் புரிவார். இயற்கை பரிணாமம். கம்பராமாயணத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பரிணாமத்தில் காமிப்பாங்க, 2வது சீதைக்கு இன்னொரு பரிணாமம் வந்துடும். அன்பு தான் இந்த உலகத்திலே பெரிய புராணம். இறையுறையில். இறைவன்னாலே தேவாரம், திருவாசக, திருவாய்மொழிகள் தான்.
அடுத்து தேவாரத்தை எழுதினது யார்? தேவார பாடல்களை பாடினது யார்? திருஞான சம்பந்தர். சீவக சிந்தாமணி எழுதினது யார்? திருத்தக்க தேவர். திருப்பாவை எழுதினது யார்? பாவை. ஸோ ஆண்டாள். சேக்கிலார் என்ன எழுதினார்? பெரிய புராணம். அடுத்து திருவிளையாடற் புராணம் எழுதினது பரஞ்சோதி முனிவர். திருவாசகம் பேர்லேயே இருக்குது, மாணிக்க வாசகர். மணிமேகலை சீத்தலை சாத்தனார், குண்டலகேசி, நாதகுத்தனார். வளையாபதி ஆசிரியர் தெரியவில்லை. ஓகேவா? அவ்வளோதான். ஏடென்று கல்வி எழுதும் பேசும் இயல் கல்வி இல்லை, வீடென்று தேர்வென்று வளர்ச்சியின் வாயில். எதுவுமே இல்லை, ஏடு கிடையாது கல்வி. எழுதுறது பேசுகிறது இதெல்லாம் கல்வி கிடையாது. வீடு கிடையாது, தேர்வு கிடையாது. ஒரு வளர்ச்சி வாயில். வாயில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இவ்வளோ பேசுகிறாரு குலோத்துங்கன். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பேசுகிறாரு. வளர்ச்சி வாயில். வாயில் க்ளோஸ் பண்ணாதீங்க குலோத்துங்கன். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் ஒரு கொழும்பு அப்படின்றாங்க. அடுத்து விருத்தாச்சலம். அவர் தான் கல்யாண சுந்தரனார். கல்யாண சுந்தரனார். விருத்தாச்சலம் பிறந்த கல்யாண சுந்தரனார். இவர் என்ன சொல்கிறாங்க? தமிழ் தென்றல். கல்யாணம் ஆச்சுனாலே என்ன பண்ணுவாங்க? தென்றல் காற்று பாட்டு பாடிட்டே போயிடுவாங்க. தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே போவாங்க. அடுத்து மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். காந்தியில் என்ன பண்ணார்? கல்யாணமே பண்ணாமல் மனித வாழ்க்கையை நல்லா ஆண்டார். நீ கல்யாணம் பண்ணாத திருவிக்க. ஸோ மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். கல்யாணம் சொந்தமாக அவர் பண்ணவே இல்லை. பெண்ணின் பெருமை. கல்யாணம் பண்ணிட்டா அந்த பெண்ணோட பெருமையை தெரியணும். அந்த பொண்ணை சும்மா வச்சிருக்கக்கூடாது. பெண்ணை பெருமைப்படுத்தணும். பெருமை. தமிழ் சோலை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகணும். பொதுவாக நடத்தணும். ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு நடத்தணும். கல்யாணம் ஆகிட்டு ஆணும் பெண்ணும் பொதுவாக நடத்தணும் கல்யாணம். முருகன் நல்லது அழகு. முருகன்னா அழகாக 2 கல்யாணம் பண்ணார். ஸோ முருகன் நல்லது அழகு. கல்யாண சுந்தரனார். ஸோ ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். கல்யாண சுந்தரனார். ஸோ கல்யாணம்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். தென்றல் காற்று வீசும். மனித காந்தியடிகள் கல்யாணம் பண்ணாமல் இருந்தார். பெண்ணை பெருமைப்படுத்தணும். சோலை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகணும். பொதுவாக நடத்தணும். முருகன் இல்லாட்டி அழகு. அவர் கல்யாணம் சொந்தமாக அந்த மாதிரி தான். விருந்து. கல்யாணம் பண்ணிட்டாலே விருந்து போட்டுருவாங்க. இளமை விருந்து. அடுத்து இன்பத்துறை அப்படின்ற ஹெட்டிங்கில் காவிய இன்பத்தில் இதெல்லாம் வந்திருக்கு. அடுத்து கலப்பில் வளர்ச்சி. கலப்பு கல்யாணம். ஸோ கலப்பில் வளர்ச்சி. ஆன்றகுடி பிறத்தல். வேற்றுமை எத்தனைப்படும்? 8 வகைப்படும். வேற்றுமை 8 வகைப்படும். முழுச்சொற்கள் உருவுக்கு பதிலாக முழுச்சொற்களே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சொல்லுருவு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேற்றுமை இருப்ப. தூரியை கொண்டு ஓவியம் திட்டினார். இது கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு உருவுக்கு பதிலாக ஒரு வேர்டே வந்துருச்சு. ஸோ இது ஒரு சொல்லுருவு. ஓகேவா? முதலாமருக்கும் 8ஆவதுக்கும் முதலாம் வேற்றுமைக்கும் 8ஆவது வேற்றுமைக்கும் உருவு கிடையாது. ஓகேவா? முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. பாவை வந்தால். உருவே கிடையாது. பாவை வந்தால் எழுவாய் வேற்றுமை. ஓகேவா? அடுத்து 2வது அது நமக்கு தெரியும் இல்லையா? ஐ, ஆல், கூ, இன், அது, கண். இதுதான் வேற்றுமைகள். ஸோ ஃபஸ்ட்டு ஐ. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஊத்தல், உடைமை. இது எல்லாம் அந்த 6 இடத்துலையும் இந்த 2ஆம் வேற்றுமை வரும். சரியா? அடுத்து 3ஆம் வேற்றுமை என்ன வரும்? ஐ, ஆள் தானே. ஸோ ஆள், ஆண், ஓடு, ஓடு 2மே வரும். சரியா? 3வது ஒடு, ஓடு. ஆள், ஆண், ஓடு 2மே வரும்.